ஹலோ சேலம், மேட் இன் மை சிட்டி. இன்னைக்கு நம்ம கூட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க. மேபி பாதி பேருக்கு சேலம்ல உங்களுக்கு அவரை பத்தி தெரிஞ்சிருக்கும். மோகன சுந்தரம், ஃபவுண்டர் ஆஃப் போட்டோஜென். வாங்க அவங்க பத்தி என்ன சொல்றாங்கன்னு தெரிஞ்சுப்போம். ஹலோ சார். ஹலோ. வெல்கம் டு மேட் இன் மை சிட்டி சார். தேங்க்யூ. உங்களை பத்தி சொல்லணும்னா ஒரு லைன்ல என்ன சொல்றீங்க? ஒரு லைன்ல சொல்லணும்னா ஐம் தலைவர் ஃபேன் ஆக்சுவலி, எஜுகேட்டர், டெக் ஆண்டர்பிரனர், மோர் ஓவர் டே பை டே ஐம் அ லேர்னர். போட்டோஜென்னா என்ன சார்? அந்த போட்டோஜென் அந்த பேரு கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு எனக்கு. அப்படின்னா என்ன? அண்ட் உங்களோட விஷன் என்ன? என்ன விஷன்ல வந்து நீங்க இந்த போட்டோஜெனை ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க? ஓகே, ஸோ ஆக்சுவலி போட்டோஜென் த ஃபியூச்சர் ஆஃப் ஜெனரேஷன், அதோடைய ஷார்ட்டர் வெர்ஷன் தான். ஸோ எங்களோட மோட்டோ ஒரு குவாலிட்டியான வேர்ல்ட் கிளாஸ் டெக் எஜுகேஷன் டு த மிடில் கிளாஸ் இல்லை லோவர் மிடில் கிளாஸ், இந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்ஸுக்கான ப்ரொவைட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய மெயின் மோட்டோ. போட்டோஜென் ஸ்டார்ட் பண்றதுக்கு உங்களுக்கு என்ன இன்ஸ்பிரேஷனா இருந்தது சார்? இன்ஸ்பிரேஷன் வந்து என்னுடைய ஸ்ட்ரகிள் தான். அது ஆக்சுவலாக நானே ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். ஏன்னா நான் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது, ஸோ ஐடி பேஸ்டாக நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது எனக்கு சில ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தது. பிகாஸ் என்னுடைய டெக்னிக்கல் நாலேஜ் அங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த ஸ்ட்ரகிள் வந்து இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் டெக்னிக்கல் நாலேஜை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத மோட்டோ தான். ஸோ என்னோட இன்ஸ்பிரேஷன், ஃபோட்டோஜனோட இன்ஸ்பிரேஷன் நாங்கள் தான். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரையும் ஃபோட்டோஜென் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணது 2020. ஸோ அது வந்து கோவிட் டைம். அது எப்படி சார் உங்களோட பிக்கஸ்ட் சேலஞ்சாக இருக்கும்? ஸோ அதை எப்படி நீங்கள் ஓவர் கம் பண்ணீங்க? ஓகே, ஸோ த சேலஞ்ச் எனக்கு ரெண்டு விதமாக இருந்தது மேடம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நான் ஜாப் குவிட் பண்ணதும் அந்த டைம் தான். ஸோ இனிஷியேட் பண்ணது, ஃபோட்டோஜென் இனிஷியேட் பண்ணதும் அந்த டைம் தான். ஸோ த ரீசன் ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம் மார்க்கெட்டிங். அந்த டைமில் ஆல்ரெடி சேலம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஸ்டிடியூஷன் இருந்தது, வெரி வெல் நேம்டு இன்ஸ்டிடியூஷன்ஸ் நிறையா இருந்தாங்க. பட் அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு we need some மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ். ஸோ அங்கே தான் நாங்கள் ஸ்ட்ரகிள் ஆகணும். ஸோ இந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி ஆல்ரெடி வெல் நேம்டு இன்ஸ்டிடியூஷன் சேலமில் நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ இதை ஓவர் கம் பண்ணி எப்படி நாம் யூனிக்காக நம்மளுடைய கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சேலஞ்சிங்கான விஷயமா இருந்தது. ஸோ த ஃப்ரேமிங், எங்களுடைய கோர்ஸ் ஃப்ரேமிங் ஆகட்டும் சரி, அதோட ப்ரைஸ் ஃப்ரேமிங், இது எல்லாம் தான் உங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய சேலஞ்சிங்கான விஷயம். ஸோ உங்களோட ஃபர்ஸ்ட் டீல் எப்படி கிராக் பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் கிளைண்ட் ஆர் ஸ்டூடெண்ட் வந்து என்ரோல் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அந்த மூமெண்ட் உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு? ஓகே, இது ஒரு குவைட் ஃபன்னியான மூமெண்ட் ஆக்சுவலாக. ஸோ நாங்கள் வந்து டெக்னிக்கலாக நிறைய விஷயம் ஃப்ரேம் பண்ணியிருந்தோம். ஸோ லைக் சாப் மாதிரி, பவர் பிஐ, டிஜிட்டல் மார்க்கெட்டிங், இந்த மாதிரி பெரிய கோர்சஸ்லாம் நாங்கள் பிளான் பண்ணி இதுதான் இனிஷியேட் பண்ண போகிறோன்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ த ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் எங்களுக்கு ஃபோட்டோஜெனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு கிட்ட, ஸோ பேசிக்ஸ் கோர்ஸ் ஜாயின் பண்ணியிருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஆச்சரியமாகவும் இருந்தது. ஏன்னா எங்களை நம்பி ஃபஸ்ட்டு அவங்க தான் கூட்டிகிட்டு வந்தாங்க. ஸோ கிட்ட, ஸோ அவங்க கிட்டக்கு நாங்கள் வந்து பேசிக் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட்டு ஆக்சுவலாக. ஸோ அண்ட் தென் மோர் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட் இயர்லேயே நாங்கள் 50 ஸ்டூடெண்ட்ஸ் என்ரோல் பண்ணிட்டோம். அரௌண்ட் டெக்னிக்கலாக எல்லா கோர்ஸ்க்குமே கலெக்டிவாக மிக்சடாக வந்து 50 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நாங்கள் என்ரோல் பண்ணிட்டோம். ஸோ த கம்பெனி வைஸ் பார்த்தீங்கன்னா எங்களோட ஃபர்ஸ்ட் கிளைண்ட் நான் படித்த என்னோட ஸ்கூலுக்கு நான் ஒரு ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர் பண்ணி கொடுத்துருந்தேன், மொபைல் அப்ளிகேஷன். ஸோ அவங்க கோவிடில் அகைன் இதே மாதிரி தான் ஸ்ட்ரகிள் ஆயிருந்தாங்க. என்ன ஸ்டூடெண்ட்டை மேனேஜ் பண்ண முடியல, ஹோம்ஒர்க் ப்ராப்பராக கொடுக்க முடியல, இந்த மாதிரியான நிறையா ரியல் டைம் ப்ராப்ளம்ஸ் அவங்களுக்கு இருந்தது. ஸோ அவங்களோட பெயின் பாயிண்ட்டை பாயிண்ட் பண்ணி ஃப்ரீயாகவே அவங்களுக்கு ஒரு சிஆர்எம் மாதிரி ஒரு மொபைல் அப்ளிகேஷன் வந்து டெவலப் பண்ணி கொடுத்துருந்தோம் ஃபோட்டோஜென்லேருந்து. ஸோ தட்ஸ் அவர் ஃபர்ஸ்ட் கிளைண்ட். பட் ஆனால் இந்த கோவிட் மூவ்மெண்ட்ன்றது ஃபார் எவ்ரி பர்சன் அது பிஸ்னஸ் ஓரியன்டா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது சர்வைவிங் ரொம்ப கஷ்டமா இருந்தது. இப்போ ஒரு டெக் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணும் போது டயர் 1 சிட்டி, டயர் 2 சிட்டி அந்த மாதிரி பார்க்கும் போது நம்மளுக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஈவன் தோ ஹையரிங்ல கூட உங்களுக்கு ரொம்ப ஈஸி ஆயிரும். ஸோ ஏன்னா எல்லாருமே வந்து கேண்டிடேட்ஸ் வந்து டயர் 1 சிட்டி, டயர் 2 சிட்டிக்கு தான் நான் போகணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ நீங்க இப்போ சேலம்ல ஸ்டார்ட் பண்ணும் போது உங்களுக்கு எப்படி இருந்தது? டெக் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணும்போது என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ், தென் எப்படி நீங்க சர்வைவ் ஆனீங்கன்னு சொல்ல முடியுமா சார்? எஸ், ஸோ எங்களுக்கு அது சேலஞ்சிங்காக இல்லை, ஒரு கைண்ட் ஆஃப் ப்ரிவிலேஜ் தான் எங்களுக்கு. பிகாஸ் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கல்ச்சருக்கு எல்லாரும் வந்துட்டாங்க. ஸோ தட் எல்லாருமே வந்து ஆஃபீஸில் கூப்பிட்டு வந்து ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இல்லை. ஏன்னா எனிவன் இந்த வேர்ல்டு அவங்க எங்கே இருந்தாலும் சரி நம்மக்கிட்ட ஒர்க்கை வந்து நம்ம வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவான ஒரு தாட் அந்த டைமில். ஸோ தட் எங்களுக்கு ஸ்ட்ரகிளிங்னு பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளைண்ட், ஏன்னா பிராண்டு நேம் அதை வந்து ட்ரஸ்ட் பண்ணி அவங்க உள்ள வரணும். ஸோ அதுதான் பிக்கஸ்ட் எல்லா டெக் கம்பெனிக்கும் இது ஒரு இனிஷியலாக இருக்கக்கூடிய ஸ்ட்ரகிள் தான். பட் எங்களுக்கு என்னென்னா எம்ப்ளாயி சைடு பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரகிள் இல்லை, கிளைண்ட்ஸோடைய ட்ரஸ்ட்டோ தான் எங்களுடைய வெரி ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரகிளாக இருந்தது. ஸோ ஒன்ஸ் நீங்கள் ப்ராஜெக்ட் நாங்கள் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரஸ்ட்டை வந்து பில்டப் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இட்ஸ்
ஆக்சுவலி இது வெல் சைல்டு ரிலேஷன்ஷிப்பாக மாறிடுச்சு. ஆஸ் அ ஃபோட்டோ ஜெர்னல் நீங்க கேண்டிடேட்ஸ்க்கு ட்ரைனிங்கும் கொடுக்குறீங்க அண்ட் தென் டெக் சர்வீசஸும் கொடுக்குறீங்க. இது ரெண்டுத்தையும் நீங்க எப்படி சார் பேலன்ஸ் பண்றீங்க? ஸோ இட்ஸ் வெரி சிம்பிள் மேடம். ஏன்னா கேண்டிடேட்க்கு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ட்ரைனிங் கொடுக்குறோம் ஆஸ் வெல் அஸ் எங்ககிட்ட வர ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ட்ரெயின் பண்ணி கோர்ஸ் முடிக்கிற சமயத்தில் அவங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் மாதிரியோ ஒரு மினி மாடல் மாதிரியோ அவங்களுக்கு நாங்கள் ஸ்ப்ளிட் அப் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ தட் எங்களுடைய ஒர்க் லோட் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாயிடும். ஸோ இது ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணுறது எங்களுக்கு ரொம்பவே ஈஸியான விஷயம் தான். ஏன்னா எங்களுக்கு ரியல் டைமில் கேண்டிடேட்ஸ் ட்ரைனிங்கும் பண்ணிப்பாங்க ஆஸ் வெல் அஸ் எங்களுக்கு வர கிளைண்ட்ஸோடைய மாடியூல்ஸ் இந்த மெயின் மாடியூல் இல்லாமல் சின்ன சின்ன மாடியூல் அவங்களுக்கு சூட் ஆகிற மாதிரியான மாடியூல்ஸ் எல்லாமே நாங்கள் அவங்ககிட்ட கொடுத்து வாங்கிப்போம். ஸோ தட் அவங்களுக்கு ஒரு ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்ச மாதிரி இருக்கும், எங்களோட ஒர்க்கும் முடிஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ யா சார், இது ஆக்சுவலி பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான். வென் இப்போ வந்து கேண்டிடேட்ஸ் வெளியே போகும்போது ஒரு இன்டர்ன்ஷிப் நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ நீங்க ட்ரைனிங்கும் கொடுத்துட்டு அதே மாதிரி ஒரு இன்டர்ன் மாதிரி ட்ரைனும் பண்ணிடுறீங்க. ஸோ ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸ்ன்றது மோஸ்ட்லி நிறைய கம்பெனிஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இட்ஸ் அ குட் டு ஹேவ் ஃபோட்டோஜென் இன் சேலம் இட் செல்ஃப். ஆஸ் அ டெக் சர்வீஸ்ன்றது இப்போ நிறைய கம்பெனிஸ் இருக்கு இந்தியாவில், இல்லைன்னா தமிழ்நாட்டிலே எடுத்துக்கோங்க, நிறைய டெக் சர்வீசஸ் இருக்கு. ஸோ நீங்க சேலத்திலேயே கூட நிறைய இருக்கு. நீங்க அந்த காம்படிட்டரை எப்படி காம்பீட் பண்றீங்க சார்? த ஃபர்ஸ்ட் திங் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யாரையுமே காம்படிட்டான்னு நினைக்கல. பிகாஸ் அவங்ககிட்ட இருந்து ஏதாவது ஒரு லேர்னிங் பாயிண்ட் கிடைக்குமான்றதா, ஏன்னா எங்களோட க்ரோத்துக்கு அவங்ககிட்ட இருந்து லேர்னிங் ஏதாவது ஒரு விஷயம் கிடைக்குமான்றதை நாங்கள் பார்க்குறோம். ஸோ தட் அந்த பாயிண்ட்ல எங்களால் அவங்க கூட ஒரு ஹெல்த்தியாக காம்படிட் பண்ண முடியும் அப்படின்றத நாங்கள் நம்புகிறோம். நீங்க முன்னாடியே மென்ஷன் பண்ண மாதிரி 2020 கோவிட் டைம்ல நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னு சொன்னீங்க. ஸோ அப் டு நவ் இப்போ வந்து ஒரு 5 இயர்ஸ் நீங்க கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க. 5th anniversary ரீசெண்டாக கம்ப்ளீட் பண்ணீங்க. ஸோ அந்த க்ரோத் எப்படி ஃபீல் பண்றீங்க சார்? ஸோ அப்சல்யூட்லி இந்த 5 இயர்ஸும் எங்களுக்கு ரொம்ப த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு 2 monthsக்கு எங்களுக்கு நோ கிளைண்ட்ஸ், நோ ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸாக என்ரோல் ஆனாங்க. ஆல்மோஸ்ட் இன்னைக்கு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 300 ஸ்டூடெண்ட்ஸ் இன் பர்சனாக எங்களோட இன்ஸ்டியூட்டில் ட்ரெயின் பண்ணியிருக்கோம். ஆஸ் வெல் அஸ் 600+ ஸ்டூடெண்ட்ஸை இன்டர்ன் ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். அண்ட் 2000+ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா காலேஜில் பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். அண்ட் 25+ கிளைண்ட் ப்ராஜெக்ட்ஸ், ரியல் டைம் கிளைண்ட் ப்ராஜெக்ட்ஸ் நாங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அண்ட் ஆல்மோஸ்ட் ஒரு 3+ காலேஜஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா MOU சைன் பண்ணியிருக்கோம். இந்த க்ரோத்ன்றது ரொம்ப இன்ஸ்பைரிங் தான் சார். ஏன்னா ஒரு கோவிட் டைம்ல நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது நானே பார்த்துருக்கேன், நிறைய ட்ரைனிங் சென்டர் தான் அடி வாங்குச்சு. பட் ஆனால் ஆஸ் அ ட்ரைனிங் சென்டரும் நீங்க வச்சுட்டு டெக் சர்வீசஸும் கொடுக்கறது, சஸ்டெயின் ஆகிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அதுக்கு நான் உங்களோட வில் பவருக்கு தான் ரொம்ப மதிப்பு கொடுக்குறேன். ஸோ வில் பவர் இருந்தால் தான் நீங்க வந்து ஒரு 5 இயர்ஸ் க்ரோத்தை வந்து நீங்க இவ்வளோ அச்சீவ்மெண்ட் பண்றதுக்கு காரணம். ஸோ அதே கோவிட்கே வரேன் சார். நான் கோவிட் ஃபர்ஸ்ட் வேவ் முடிஞ்சது, செகண்ட் வேவ் வந்தது. ஸோ ஆஸ் அ ட்ரைனிங் சென்டர் நீங்க எப்பயாச்சும் கிவ் அப் பண்ணீங்களா? உங்களோட கான்ஃபிடன்ஸ் இல்லைன்னா ஃபெயிலியர்ஸை வச்சு நீங்க எப்பயாச்சும் கிவ் அப் பண்ணலாம், இல்லை நம்ம க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்னு எதனா ஒரு தாட் வந்துதா உங்களுக்கு? இதுக்கான பதில் அப்சல்யூட்லி நோ. இது வரைக்கும் கிவ் அப்ன்ற ஆப்ஷன் நாங்கள் யோசிச்சதே கிடையாது. கமலஹாசன் சொன்ன மாதிரி காலம் இதுக்கான பதில் சொல்லும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன ஹோப் தான். இந்த ஆண்டர்பிரனர் ஜெர்னின்றது சிம்பிள் இல்லை சார். கண்டிப்பா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிறைய இருக்கும். ஸோ அதுல உங்களுக்கு மேஜரா ஒரு மிஸ்டேக்ல இருந்து நான் ஒன்று லேர்ன் பண்ணேன் அப்படின்னா என்ன மிஸ்டேக் நீங்க சொல்வீங்க? ஓகே, ஸோ த மெயின் திங் மார்க்கெட்டிங் சைடு தான். ஸோ நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும் போது பார்ட் டைமாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இதே மாதிரியான ஒரு இன்ஸ்டியூட்ல தான். பட் அங்கே அவங்க யூஸ் பண்ண ஸ்ட்ராட்டஜி எல்லாமே நான் இங்கே அப்ளை பண்ணிட்டேன். ஸோ இதுதான் என்னுடைய பிக்கஸ்ட் மிஸ்டேக் ஆக்சுவலாக இங்கே. ஸோ இதை வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கான தாட் ப்ராசஸ்க்கே வரலை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபஸ்ட்டு 3 இயர்ஸ்க்கு நாங்கள் ஸோ இதை எனக்குள்ளே இந்த தாட் வந்து இதை நான் தட்டி எழுப்பி இதை அதுக்கப்புறம் இம்ப்ரூவ் பண்ணுறது தான் என்னுடைய பெரிய ப்ராசஸாக இருந்தது. லீடர்ஷிப் ப்ரெஷர் எப்படி இருந்தது? அண்ட் இப்போ ஒரு ரைட் டீம் ஃபார்ம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இந்த டைமில் வந்து ஒரு ரைட் டீம் இருந்தால் தான் நம்மளோட ப்ராஜெக்ட்ஸ் ஆகட்டும், ட்ரைனிங் சென்டர் ஆகட்டும், எல்லாமே ஒரு கிளைண்ட்டோட ப்ராஜெக்ட் ஆகட்டும் ஸ்ட்ரீம்லைன் ஆகும். அதை நீங்கள் எப்படி ஓவர் கம் பண்ணீங்க? ஒரு ரைட் டீம் ஃபார்ம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ டைம் ஆச்சு? ஓகே, ஸோ த டைம் ஃபார் த ஃபஸ்ட்டு 1 இயருக்கு நான் இண்டிவிஜுவலாக தான் நானாக தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஈவன் ப்ராஜெக்ட்ஸும் நான் தான் ஹேண்டில் பண்ணேன், ஸ்டூடெண்ட்ஸையும் நான் தான் ஹேண்டில் பண்ணேன். ஸோ ஃப்ரம் த ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு சில கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெல் நாலேஜாக இருந்தாங்க. ஸோ அவங்களிருந்து நான் ட்ரெயினராகவும் ப்ளஸ் வந்து என்னுடைய ஒர்க்குக்கும் வந்து நான் அவங்கள அசைன் பண்ணிக்கிட்டேன். ஸோ தட் அந்த குரூப் ஃபார்மிங், அந்த டீம் ஃபார்மிங் அப்படின்றது எனக்கு கொஞ்சம் சிம்பிளாக இருந்தது. பிகாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஏன்னா ஒரு 2 months 3 months எங்களோட ஜேர்னி இருப்பாங்க. ஸோ அந்த 3 monthsல நாங்கள் அவங்களுடைய மென்டாலிட்டி என்ன, அவங்களோட ஸ்கில் என்ன அப்படிங்கிறத எங்களால் கொஞ்சம் அனலைஸ் பண்ண முடியும்.
ஸோ தட் அவங்க ட்ரைனிங் முடிச்சதுக்கப்புறம் அப்படியே ஒரு டீமாக ஃபார்ம் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பிரிட்ஜாக இருந்தது. ஆஸ் அ ஃபோட்டோ ஜென்ல இப்போ வந்து எல்லாருமே யங் பீப்புள் தான் வருவாங்க. ஸோ 20s கிட்ஸ் தான் நிறைய வருவாங்க. ஸோ இவங்க கிட்ட நீங்க ஃபேஸ் பண்றது என்ன பிக்கஸ்ட் சேலஞ்சா இருக்கு சார்? எஸ். ஸோ த சேலஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஆன்லைன்லேயே லேர்ன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த அவங்க நல்லா ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறாங்க. ஸோ என்னதான் ஆன்லைனில் ப்ராக்டிஸ் பண்ணாலும் இட்ஸ் ஜஸ்ட் ஒரு இன்ட்ரொடக்ஷன் இல்லைன்னா ஒரு ஃபண்டமெண்டலாக அவங்கள லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் அதை ரியல் டைமில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், இல்லை ப்ராஜெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைக்கும் போது, இல்லை டவுட்ஸ் ஏதாவது கிளியர் பண்ணணும், இந்த மாதிரியான சில விஷயங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தே நீட் சம் கைட். ஸோ அதனால அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரைனர் இருந்தாங்கன்னா ஸோ மோர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தட் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஹைப்ரிட் மாடல் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் ட்ரைனிங் எல்லாமே ஆன்லைன்லேயே வீட்டில் இருந்து லேர்ன் பண்ணிக்கலாம். பட் இதை ரியல் டைமில் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக இன்ஸ்டியூட்டுக்கு வந்து எங்களோட கைடன்ஸ் மூலிமா எங்களோட டீமோட கொலாப் பண்ணி அந்த ப்ராஜெக்டை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும், ஆர்எல்ஸ் ஒரு பர்டிகுலர் கான்செப்டை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு வந்து உங்க ட்ரைனிங் சென்டர்ல நிறைய என்ரோல் பண்ணியிருப்பாங்க, ஆன்லைன் கிளாஸஸ்க்கு வந்து என்ரோல் பண்ணியிருப்பாங்க. ஸோ மோஸ்ட்லி இந்த ட்ரைனிங் சென்டர்ல நீங்க எதனா டாஸ்க் கொடுப்பீங்க, ஸோ எதனா ஹோம் ஒர்க் மாதிரி கொடுப்பீங்க, இது ஒர்க் பண்ணி முடிச்சிருங்கப்பா, ஒரு 2 days டைம் எடுத்துக்கோங்க, 3 days டைம் எடுத்துக்கோங்கன்னா எதனா ஒரு ப்ராப்ளம் சால்விங் ஸ்டேட்மெண்ட் எதனா கொடுப்பீங்க நீங்க. ஸோ அது வந்து எவ்வளவு நேரத்துல உங்களுக்கு வந்து சப்மிட் பண்றாங்க சார்? இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். ஸோ ஒரு கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட ஆன்லைன் ப்ராக்டிஸ் எடுத்துக்கிட்டாங்க. பட் ஒவ்வொரு டாஸ்க்குக்கும் அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஃபுல்லி ஏஐ டிபெண்டாக இருந்தாங்க. எந்த ஒரு சொல்யூஷனுக்கும் டியூட்டரோட இன்ட்ராக்ஷன் கிடையாது. ஸோ எல்லாமே ஏஐ டிபெண்டாக இருந்து சொல்யூஷன் கொடுத்தாங்க. ஸோ இது எங்கே அவங்களுக்கு வந்து லேக் ஆச்சு, எங்கே அவங்க இதை வந்து ஃபீல் பண்ணாங்க ட்ராபேக்காக அப்படின்னா, ஒரு பிளேஸ்மெண்ட்டில் ஒரு ரியல் டைம் ப்ராப்ளம் சால்வ் பண்ண சொல்லும் போது அவங்க கம்ப்ளீட்லி பிளாங்க் ஆகிட்டாங்க, அவங்களால சால்வ் பண்ண முடியல. ஸோ த ரீசன் அவங்க ஃபுல்லி ஏஐ டிபெண்டாக இருந்ததுனால. ஸோ அவங்க எங்ககிட்ட இந்த ப்ராப்ளம் அட்ரஸ் பண்ணும் போது ஃபர்தர் செஷன்ஸ் எல்லாமே நான் ஆஃப்லைனில் வந்து பண்ணுறேன். த ரீசன் டியூட்டரோட இன்ட்ராக்ஷன் அவங்களுக்கு தேவைப்பட்டது. ஸோ தட் ஒன்ஸ் கோர்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு அவங்க அகெயின் வேற ஒரு கம்பெனியில் வித்தின் 2 months அவங்களால பிளேஸ் ஆக முடிஞ்சது. த ரீசன் என்ன அப்படின்னா த பெஸ்ட் சொல்யூஷன் ஏஐ கிட்ட இருந்தாலும் நாங்கள் கொடுக்குற சொல்யூஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா அதோடைய 360 டிகிரியும் அனலைஸ் பண்ணி கொடுக்கறதுனால, இன்ஸ்டண்ட்டாக கொடுக்கறதுனால அவங்களால யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியுது. அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா சொல்யூஷனை ரொம்ப ஃபாஸ்டாகவும் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுது. இப்போ நிறைய யூசேஜ் நிறைய ஆயிடுச்சு சார். நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 1 டேலயே பாத்தீங்கன்னா நிறைய ஏஐ டூல்ஸ் ரிலேட்டடா நிறைய ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ உங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்க ஏஐ இல்லைன்னா ஏஆர் விஆர் எதனா டெக்னாலஜி சஜஸ்ட் பண்றீங்களா? ஸோ கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ணுவோம். அட் த சேம் டைம் ஸோ அவங்களே செல்ஃபாக ப்ராப்ளம் சால்விங்கும் லாஜிக்கல் திங்கிங் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சின்ன சின்ன ஃபன் ஆக்டிவிட்டிஸ் லைக் வந்து பிரைன் ஸ்ட்ரோமிங் மாதிரி. ஸோ இது மூலிமா அவங்களுக்கு கிரியேட்டிவ் திங்கிங் இம்ப்ரூவ் ஆகும். ஃபோட்டோஜென் இப்போதான் ரீசெண்டாக 5 years நீங்கள் கம்ப்ளீட் பண்ணீங்க சார். இது ஒரு சின்ன ஜேர்னி கண்டிப்பாக இல்லை. ஒரு 5 yearsல நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய கேண்டிடேட்ஸை என்ரோல் பண்ணியிருக்கீங்க. தென் நிறைய கிளைண்ட்ஸை வந்து நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்களோட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க. தென் நிறைய காலேஜ் இன்ஸ்டிடியூஷன்லாம் நிறைய கேண்டிடேட்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுத்துருக்கீங்க. ஸோ உங்களோட கோல் என்ன சார்? நெக்ஸ்ட் 5 yearsக்கு நீங்கள் என்ன ஆகணும்னு ட்ரை பண்ணுறீங்க? இந்த ஃபோட்டோஜெனை நெக்ஸ்ட் லெவலுக்கு எங்கே கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்க? ஸோ ஆஸ் ஆஃப் நோ எங்களோட சர்வீஸ் தமிழ்நாடு ஃபுல்லாக ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த 2026 இருந்து எங்களோட கிளைண்ட் டார்கெட் இந்தியா ஃபுல்லாக இருக்கும். ஆஸ் வெல் அஸ் எங்களுடைய ஃபோட்டோஜென் ஃபேமிலியில் இன்னும் மோர் மெம்பர்ஸை ஆட் ஆன் பண்ண போகிறோம். ஸோ அண்ட் அல்டிமேட் டார்கெட்டாக ஓவர்சீஸ் கிளைண்ட்ஸை டார்கெட் பண்ண போகிறோம். ஒரு சின்ன ரேபிட் ஃபயர் போவோம் நம்ம இப்போ. சார் ஃபவுண்டர் ஆர் எம்ப்ளாயி? ரெண்டுமே இல்லை, ஆல் ஆர் ஈக்குவல். ஆல் ஆர் ஈக்குவல். நீங்கள் ஃபவுண்டர் சூஸ் பண்ணுவோம். ஃபவுண்டரை ஏன் சூஸ் பண்ணிட்டீங்க? ரிஸ்க் டேக்கிங்கும் வே ஆஃப் எபிலிட்டி ஆஃப் ஹேண்ட்லிங் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம மேலே அதிகமாக இருக்கும். ஸோ ஃபவுண்டர் சூஸ் பண்ணுவோம். ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸ்கில் ஆர் டிகிரி? ஸ்கில் தான். நீங்கள் சார்? ஸ்கில். ஓகே. குவாலிட்டியா குவான்டிட்டியா? குவாலிட்டி. குவாலிட்டி. லோக்கல் மார்க்கெட் ஆர் குளோபல் மார்க்கெட்? ரெண்டுமே மேம். ஆப்வியஸ்லி போத். ஹார்ட் ஒர்க் ஆர் ஸ்மார்ட் ஒர்க்? ஐ பிலீவ் ஹார்ட் ஒர்க். கிரியேட்டிவ் ஒர்க். Planning or execution? Execution. Planning with execution. You are a coffee lover or a tea lover? Sting lover. What is sting? Sting or energy drink. Okay. நீங்க? Coffee. Photogenic describe பண்ணா ஒரு சென்டென்ஸ்ல என்ன சொல்வீங்க? Learn with us, build with us, grow with us. தேங்க்யூ ஸோ மச் சார். உங்களோட பிஸி ஷெட்யூல்ல எனக்கு ஒரு டைம் ஸ்லாட் கொடுத்து வந்ததுக்கு தேங்க்யூ போத் சார். இதே மாதிரி நிறைய இன்ஸ்பைரிங் அண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஸ்டோரி லிசன் பண்ணா மேட் இன் மை சிட்டி ஃபாலோ பண்ணுங்க.